நிமித்தம் உனக்காக அவர் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். உன்னை உயர்த்துவதற்காக திட்டமிடுகிறார். உன்னை பலப்படுத்துவதற்காக திட்டமிடுகிறார். அன்போடு உன்னை பார்த்து அமர்ந்திருக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. அவர் உன் பேரில் கம்பீரமாய் கனி கூறுவார். கைகளை உயர்த்தி உன்னை அவர் பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷமாய் இருக்கும். அவர் உன்னை பார்க்கும் போது சந்தோஷப்படுகிறார். காரணம் அவருடைய சாயல் உன்னிலே இருக்கிறது. அவர் உனக்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார். நான் உனக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன், நடுவில் நான் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பணிவிடைக்கான ஆசாரியர்களே, மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது கர்த்தாவை நீர்வது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பணிக்கும் நிற்கும் சுதந்திரத்தை ஒப்புக்கூடாதவர்கள் உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கைகூறுங்கள். அவர் தக்கபடி முன்மாறியை கொடுத்து முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே ஆண்டவர் ரட்சிக்கப்படுவார். வாழ்வே நீர்தான் ஐயா, என் இயேசுவே, என் ஜீவனே, என் வாழ்வே நீர்தான் ஐயா என்ற பாடலை நாம் இந்த நேரத்தில் பாடுவோமாக. ஆமென். வாழ்வே நீர்தான் ஐயா,